அதான் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இபாதத்தாளி என்றதை நிரூபிக்கிறதெல்லாம் மற்றவன் செய்யாத வச்சுதான். எப்படி நல்ல முறையில் புரிஞ்சு நம்ம பெரிய இபாதத் செஞ்செல்லாம் நிரூபணமாகல, மற்றவன் செய்யாததான் நம்மளுக்கு பிளஸ். இன்றைக்கு சுபஹ் தொழுகை வந்து தொழுகிற சிறப்பா கடமையா? கடமை. நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? அது சிறப்பு. ஏன் பக்கத்து வீட்டு உள்ள தொழுகிறது இல்லை, அதனால நமக்கு அது என்னது ஒரு சிறப்பு. நான் டைமுக்கு சுபஹ் போயிடுவேன், நீ போறது கடமை உண்டு, அதை நீ சொல்லவே கூடாது. சீதனம் எடுக்காமல் இருப்பது, மகர் கொடுப்பது ஏன் சிறப்பாயிச்சு தெரியுமா? சீதனம் எடுக்காமல் இருக்கிறது மகர் கொடுக்கிறது கடமையா சிறப்பா? கடமை. அது சிறப்பாயிட்டா இல்லையா? ஏன் சிறப்பாயிட்டேன்னா அது விட்டுறது எடுக்கிறவே நிறைய பேர் இருக்கிறனால இப்படித்தான் நம்ம வந்து நமது சிறப்பும் திருப்தியும் அந்த சமுதாயத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே அது அறியப்பட வேண்டிய முறையில் அந்த அதாவது மிகப்பெரிய ஒரு தங்கமாக நம்ம அறியப்பட்டிருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அப்படி அறியப்படலாததுக்கு காரணம் நமது இபாதத்துக்கள் குறைவா கூடுதலா என்பது அல்ல, நமது இறைவனுடைய திருப்தியை இலக்காக வைத்த வாழ்க்கை நம்மிடத்தில் என்னது குறைவு, மற்றவனோட ஒப்பிட்டு நம்ம கூடுதல் அப்படி என்கின்ற அந்த மாதிரியான ஒரு நிலை தான் நம்ம நிரூபிக்க தான் பார்க்கிறது. எப்படியாவது தனது பகுதியை ஒதுக்கி கொண்டு போகக்கூடிய நிலை மனதில் என்னது இல்லை. ஷைத்தான் ஒன்று இல்லாது விட்டால் ஒரு இடத்துல நம்மளே சோதிச்சு என்ன செஞ்சிடலாம், அந்த பகுதியை முழுமையாக அடித்து விடுவதற்கான முயற்சி எடுப்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே பாருங்க, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, பத்ர் யுத்தத்துடைய நிலைகள்ல ஃபர்ஸ்ட் யுத்தமா இல்லையா, அந்த வெகுளித்த அந்த அதாவது அமளி துமளியான சிச்சுவேஷன், பயங்கர சிச்சுவேஷனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இரவுல தூங்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்கு கீழே ஒதுங்கி கான தஹ்த ஷஜரத்தன் யுஸல்லி வயப்கி ஹத்தா ஸபா, சுபஹாகும் வரைக்கும் தொழுது கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக என்ன செஞ்சிட்டாங்க, போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அந்த இடத்துல நபித்தோழர்களை யாரை என்ன செய்யல, நீங்களே என்ன செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொன்னதாக நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவருடைய அந்தஸ்து அவருடைய இறையச்சத்துக்கேற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தனிமையாகி விட்டார்கள். ஆனா எந்த நபித்தோழரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட என்ன செய்யல, கம்பேர் பண்ணதாக நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மைக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளம். அதாவது நீங்க இறைவனை நெருங்குவதற்கு எல்லா முயற்சி எடுத்து போய்கிட்டே இருக்கணும், ஆனா உங்களுக்கு சூழ உங்களை கீழே உள்ள எல்லாரும் உங்களை விட சிறந்தவராக நீங்க நினைக்கணும். எப்படி இறைவனை நோக்கிய பயணத்தில் நீங்க மிக வேகமாக இருக்கணும் எல்லோரையும் விட, ஆனா உங்களுக்கு கீழ் நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரே அவர் தான் உங்களை விட சிறந்தவராக என்ன செய்யணும், நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்கிறீங்க என்றதை தெரியப்படுத்தவும் கூடாது. ஏன்னா அதுலயும் ஒரு பணிவுல உயர்வு வரதெல்லாம் இருக்குது. பெருமை ரெண்டு வகை, பெருமை ரெண்டு வகை. அல் கிபிர் அல் முத்தரஃபிய, பெருமை அடிச்சு பெருமை காட்டுறது. ரெண்டாவது அல் கிபிர் அல் முத்தஹஃபித், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் அப்படி இல்லைன்னு அப்படி பெருமை அடிக்கிறது. ரெண்டு விதமான பெருமை என்ன செய்து, நீயா மட்டும் இருந்துட்டு போ, மக்களாக விளங்கிக்கிறது. அதான் என்னது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அது திருப்தி என்றதுக்குரிய பெரிய ஒரு அடையாளம்.